சிவசிந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக குமரப்பா பள்ளி சார்பாக இந்த திருவாசக முற்றோதல் என்பது இங்கே நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட நேரத்திலே இந்த பள்ளியிலே நடக்கக்கூடிய அந்த திருச்சபையானது இங்கே வந்திருந்து இன்று முழுவதும் இந்த திருவாசக மந்திரத்தை, பழந்தமிழ் மந்திரத்தை, பழந்தமிழர் பண்பாடுடன் கூடிய மந்திரத்தை, பழந்தமிழர்கள் எவ்வாறு சிவனை அடைந்தார்கள், எவ்வாறு சிவன் அவர்களோடு இருந்தான் என்ற அந்த மந்திரத்தை இன்றை முழுவதும் இன்று ஓதி இந்த இடம் மிகவும் ஒரு புனிதமான இடமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சிவநாமம் இங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு காரணமாக இருந்த இந்த பேராவூரணி திருச்சபை சைவ திருச்சபையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் குமரப்பா பள்ளி சார்பாக நன்றி கலந்த நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நமது மரபு என்பது கடவுள் சார்ந்தது, அறம் சார்ந்தது, பண்பாடு சார்ந்தது. இந்த மரபுகளிலிருந்து நாம் மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் எவ்வாறெல்லாம் மரபுகள் மாறுகிறதோ, எவ்வாறெல்லாம் என்றைக்கெல்லாம் அந்த மரபுகள் மறைகிறதோ அன்றைக்கெல்லாம் இறையருள் ஏதே தமிழ் மூலமாக அந்த மரபை மீட்டெடுத்ததாக நமது வரலாறு சொல்கின்றது. திருஞான சம்பந்தர் நாத்திகம் பரவி கொண்டிருக்கின்ற நேரத்திலே திருஞான சம்பந்தர் அவதரித்து 3 வயதிலே பாடல்கள் பாடி நடந்து 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 இந்த சைவ மரபை தமிழகத்திலே தழைத்தோங்க செய்தார் என்பது வரலாறு. அதே போல இந்தியா முழுவதும் இந்த மரபுக்கு ஒரு சோதனை வந்த பொழுது சிவனின் அவதாரமாக, சைவத்தின் அடையாளமாக ஆதிசங்கரர் தோன்றி அத்வைத கருத்துக்களை இந்தியா முழுவதும் பரப்பினார் என்பது வரலாறு. அதே போல எப்பொழுதெல்லாம் இந்த சைவ நெறிக்கான, தமிழ் நெறிக்கான அந்த ஆபத்துகள் சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கே சைவமும் தமிழும் தழை தூங்கி இருக்கிறது இறைவன் அருளால் என்பது வரலாறு. இந்த வரலாற்றினை இந்த குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், நமது அடுத்த சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே இந்த சைவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆதீனங்கள் மூலமாக இந்த சைவ வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு குமரப்பா பள்ளியும் உறுதுணையாக இருக்கிறது என்பது நாங்கள் பெற்ற பெயராக கருதுகிறோம். ஏனென்றால் எத்தனையோ சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே நல்ல தமிழ் மந்திரத்தின் சத்தம் இங்கே 4 புறமும் இந்த சுவர்களிலே எதிரொலிக்கின்ற பொழுது நிச்சயமாக என் மாணவ செல்வங்களை அணுகக்கூடிய அத்துணை தீவினைகளும் அகன்று போய் அவர்களுக்கு நல்லவை மட்டுமே கிடைக்கும் என்பது எங்களுடைய திடமான எண்ணம். ஏனென்றால் அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி என்று சொல்லியிருக்கின்றான் வள்ளுவர். இதை ஒவ்வொரு இடத்திலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருவேன். ஏனென்றால் அல்லவை தேய்ந்து போவதற்கு வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. நல்லவற்றை நாடி இனிய சொற்களை சொன்னால் மட்டுமே போதும். அல்லவைகள் நம்மை விட்டு அரண் போய்விடும், விலகி போய்விடும், நம்மை வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் காணாமல் போய்விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கு என்று மிகப்பெரிய தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சுற்றி சுற்றி அவர்களை சுற்றி எப்பொழுதும் தடைகளாகவே இருக்கிறது. அவர்கள் முழு மனதோடு கல்வி கற்க முடியவில்லை. அன்றைக்கெல்லாம் அவர்கள் கல்வி கற்பதற்கு நல்ல சூழல் இருந்தது, வீட்டுச் சூழல் இருந்தது, கட்டல் சூழல் இருந்தது, பள்ளியிலேயும் மிக அருமையான சூழல்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு அத்தகைய சூழல்கள் அமைவது மிக கடினமாக இருக்கின்றது. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், பெற்றோர்கள் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், எனதருமை மாணவ செல்வங்கள், நான் கல்வியை விட்டு வேறு எதுவும் கற்க மாட்டேன், மிகச்சிறந்த முறையில் கல்வி கற்பேன் என்ற மன உறுதியோடு இருந்தாலும் அத்தனையும் குலைக்கும் வகையிலே இன்றைக்கு புறச்சூழல்கள், புறத்தாக்கங்கள் அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த புறத்தாக்கங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நமது பக்தி நெறி ஒன்றுதான் மிகச்சிறந்த வழி. வேறு எந்த வழியும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களுக்கு மன அழுத்தங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பதிகத்தை நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் இருந்தறியேன், வஞ்சம் இது எப்போது கேட்டறியேன், நஞ்சாயி வந்தன்னை நலிவதனை அஞ்சேழு மெனில் என்று சொல்லக்கூடிய என்னை காப்பாயாக, நான் அஞ்சேன் என்று சொல்லி என்னை காப்பாயாக என்று சொல்லக்கூடிய அந்த பதிகங்கள் எல்லாமும் இன்றைக்கு குழந்தைகளிடத்திலே சென்று சேர்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், நல்லொழுக்கம், பண்பாடு, குலம் சார்ந்த ஒழுக்கம் அத்தனையும் அந்த குழந்தைகளிடத்திலே வந்து ஒட்டிக்கொள்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதன் பொருட்டுத்தான் பள்ளி ஆரம்பிக்கின்றதற்கு முதல் நாளாக இங்கே இந்த முற்றோதல் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். இறையருள் கூடி வந்ததால் நிச்சயமாக இறையருள் தான் இதற்கு இறைக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும், இறைக்குத்தான் நன்றி பாராட்ட வேண்டும். இறையருள் கூடி வந்ததனால் அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த பேராவூரில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையை சார்ந்தவர்கள்
இன்றைக்கு வந்திருந்து இந்த முற்றோதலை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம் அவர்களுக்கு, எவ்வளவோ அவர்களுக்கு பணிகள் இருக்கலாம், அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் எத்தனையோ இருக்கலாம், அவர்களுக்காக எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இறைப்பணிக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைப்பணி செய்ய எங்கெல்லாம் இறை எங்களுக்கு கட்டளை இடுகிறதோ, இறை ஆசீர்வாதம் எங்கெல்லாம் பொழிகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று இறை நாமத்தை ஓதிக்கொண்டே இருப்போம். இறை நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று இந்த சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு குமரப்பா பள்ளி சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி என்று சொல்லிவிட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த தூரம் அதிகமாக போய்விடும். நன்றி என்று சொல்லாமல் அவர்களுக்கு எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் என்று சொன்னால், என்னாலும் உங்கள் ஆசிகள் எங்களுக்கு வேண்டும், எங்கள் குழந்தைகளுக்கு வேண்டும். என்னாலும் இடையராத இறைநாமம் இந்த பகுதியில் என்றும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். சிவநாமம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். சிவநாமம் ஒலிக்கின்ற இடத்திலே வேறு எந்த தீய சக்திகளுமே வராது, அவர்களை எந்த தீய சக்தியுமே அண்டாது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே. என்றைக்கெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் சிவனை விடாது பிடித்து கொண்டிருந்தால் ஆயுள் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல, அத்தனையும் நினைத்தது அத்தனையும் நடக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 16 வயதிலே தான் நான் வேண்டும், என்றும் 16ஆக இருக்க வேண்டும் என்றால் சிவனை ஜெபி, என்றும் என்றும் உனக்கு செல்வ வேண்டும் என்றால் அதாவது வாசி தீர காசு கல்குவீர் என்று சொல்லுவார்கள். காசு நல்க வேண்டுமா உங்களுக்கு சிவநாமத்தை துதி, கல்வி வேண்டுமா சிவநாமத்தை துதி, உனக்கு தாய் தந்தையர் நலம் பெற வேண்டுமா சிவநாமத்தை துதி, நீ நன்றாக இருக்க வேண்டுமா சிவநாமத்தை துதி, உன் சுற்றம் நன்றாக இருக்க வேண்டுமா சிவநாமம் சொல் என்று சொல்ல சொல்ல, அந்த நாமம் சொல்ல சொல்ல அவர்களுக்கு நல்லதே சூடு இருக்கிறது. எனதர்மை மாணவ செல்வங்களுக்கு நல்லதே சூட நாளும் நலம் பெற இந்த சிவநாமம் இங்கே ஓதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாணவர்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று கருதி இதை ஓதுவித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு. திருச்சிற்றம்பலம். இந்த குமரப்பாவனுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு ஆன்மீக கருத்துக்களை அத்தனையும் தெரியும். இந்த பூமி புண்ணியம் செஞ்சானது பேராவர்களே இந்த குமரப்பா மட்டும் புண்ணியம் செஞ்சது. ஏன்னா 1992 சித்தாந்தமும் திருமுறையும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஐயா சொல்ல மாதிரி அவர்கள் வாழ்வாங்கு வாழணும், இந்த பள்ளி மேன்மேல் வளர எங்களுடைய குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். முருகையா கொஞ்சம் பேசுவார்.